மழைக்காலம் வந்துட்டாலே அதிக அளவு களை முளைக்குமேனு கவலைப்படுறீங்களா? கவலையே வேண்டாம். இந்த நேரத்துல பிரஷ் கட்டருக்கு 5000 ரூபாய் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 7 அட்டாச்மெண்ட் ஃப்ரீ. எங்கேயுமே இல்லாத செல்ஃப் ஸ்டார்ட் வசதியோட பிரஷ் கட்டர் கொடுக்குறோம். முதல் முறையா பிரஷ் கட்டர்ல சஸ்பென்ஷன் சிஸ்டம்ங்க. 1 மீட்டர் 2 மீட்டர் இல்லைங்க, அலுமினியம் ட்ரிம்மரோட சேர்த்து 50 மீட்டர் நைலான் ரோப் ஃப்ரீ. மழைக்காலம் வரப்போகுதுங்க. அப்ப வீட்டை சுத்தியும் காட்டை சுத்தியும் அதிகப்படியான களைகள் முளைக்கும். அப்ப ஆள் தேடுறதும் ஆள் கூலி கொடுக்கறதும் ரொம்பவே பிரச்சனையா இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பிரஷ் கட்டர் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரஷ் கட்டரில் என்னெல்லாம் செக் பண்ணி வாங்கணும், எந்த வேலைக்கு எந்த மாடல் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 4 மாடலில் பிரஷ் கட்டர் இருக்குங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிற மாடல் சைட் பேக் பிரஷ் கட்டர். ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா சைட் பேக்கை சூஸ் பண்ணுங்க. திக்கான களை செடிகள், தீவன புல், அதிகப்படியாக வளர்ந்துருக்க களைகளை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா சைட் பேக் பிரஷ் கட்டரை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக செக் பண்ண வேண்டியது ஹேண்டில் தான். ஆமாங்க, சைட் பேக்கை பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் மூலியமாக தான் முழு வேலையும் செய்கிற மாதிரி வரும். அப்போ இந்த ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்ற இடங்களில் அலுமினியமில் இருக்கும், ஆனால் நம்ம எம்டிஎம்ல எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். அதனால இது வளையாது, துருப்பிடிக்காது. சைட் பேக் பிரஷ் கட்டர்ல ரெண்டாவது செக் பண்ண வேண்டிய விஷயமே பெல்ட் தாங்க. ஏன்னா பிரஷ் கட்டர்ல வேலை செய்யும் போது அதிகப்படியான பேலன்சிங் ஷோல்டருக்கும் ஹிப்புக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஷோல்டர்ல குஷனிங் இருக்க பெல்ட்டை சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா இன்ஜினோட ஹீட் டைரக்டா பாடிக்கு வராம இருக்கிறதுக்காக ஹிப்பு கிட்ட இந்த மாதிரி ஹார்ட் பிளாஸ்டிக் இருக்க ஒரு சேஃப்டி பேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த 2 விஷயமே இல்லாத ஒரு சைட் பேக் மாடலை கண்டிப்பா சூஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்பவே பிரச்சனையாகும். சைட் பேக் பிரஷ் கட்டர்ல நம்ம அதிகப்படியா செய்ய வேண்டிய வேலை, ஒன்று களச்செடிகளை வெட்டுறது, இன்னொன்று தீவன புல் வெட்டுறது. களை செடிகளை வெட்டுறதுக்கு எப்படியும் ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணுவோம். தீவன செடிகளை வெட்டுறதுக்கு எப்படியும் 80 தீட் பிளேட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரிம்மரை பொறுத்த வரைக்கும் எப்படி வாங்கணும் அப்படின்னா அது அலுமினியம் ட்ரிம்மராக இருக்கணும். அப்போ தான் கல் மண்ணு பற்றி டேமேஜ் ஆகாது. நீங்கள் வெளியே வாங்கும்போது பிளாஸ்டிக்கில் ட்ரிம்மர் கொடுத்துருவாங்க, இது 3-4 நாள்லேயே டேமேஜ் ஆகிடும். இதுவே 80 தீட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அதில் என்னடா ஸ்பெஷாலிட்டின்னு கேட்குறீங்களா? 80 தீட்டில் மற்ற பக்கம் எங்கேயுமே இல்லாத மாதிரி டிப் வெல்டிங் நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம். அதனால இதோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ஷார்ப்பாக இருக்கிறதால இதில் நீங்கள் தடிமன் அதிகமாக இருக்கிற தீவன புல்லிருந்து சின்ன மரங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். பேக் பேக் பிரஷ் கட்டர் உங்களுக்கு வீடிங் பர்பஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் யோசிக்காம வாங்க வேண்டிய பிரஷ் கட்டர் தான் பேக் பேக் பிரஷ் கட்டர். பேக் பேக்கை பொறுத்த வரைக்கும் முதுகலை மாட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ பாடிக்கு இந்த முதுகுல மாட்டிருக்க இன்ஜினோட வைப்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முதுகுல மாட்டி யூஸ் பண்ணும்போது ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் குஷனிங் கொடுத்துருந்தா மட்டும்தான் ரொம்ப நேரம் நம்மளால முதுகுல அழுந்தாமல் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ கண்டிப்பாக பேக் பேக் பிரஷ் கட்டரில் சஸ்பென்ஷன் இருக்கணும். அது போக பேக்கில் இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்பாஞ்ச் இருக்க குஷனிங் இருக்கணும். பேக் பேக் பிரஷ் கட்டரை நம்ம வீடிங் பர்பஸ்க்காக வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான வீடர் அட்டாச்மெண்ட்டை எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்டோன் ப்ரொடெக்டர் இருக்க வீடர் அட்டாச்மெண்ட். மற்ற வீடர் அட்டாச்மெண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ப்ரொடெக்டர் இருக்கிறதால களை எடுக்கும் போது கல் மண்ணு பட்டு சிக்கி அது ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒன்று, செக் பண்ணி தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கிறதால நீங்கள் வேலை செய்யும் போது எந்தவித இடையூறும் இல்லாமல் கண்டினியூஸாக வேலையை செய்ய முடியும். சைட் பேக் பிரஷ் கட்டரில் என்னென்ன செக் பண்ணி வாங்கணும், பேக் பேக் பிரஷ் கட்டரில் என்னென்ன செக் பண்ணி வாங்கணும்னு பார்த்தாச்சு. ஆனால் பொதுவாகவே ஒரு பிரஷ் கட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சென்டர் ராடு எஸ்எஸ்ல இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அது ரொம்பவே முக்கியம். அது போக உள்ளே இருக்க கியர் ராடுமே எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். இது நீங்கள் எந்த டைப் பிரஷ் கட்டர் வாங்கினாலுமே இது பொதுவான ஒன்று, கண்டிப்பாக செக் பண்ணணும். நம்ம எம்டிஎம்ல சென்டர் ராடு எஸ்எஸ்ல தான் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கியர் ராட் வேற யாருமே கொடுக்காத 8 mm திக்னஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எம்டிஎம்ல டாப் குவாலிட்டி ஸ்பெஷல் கார்பரேட்டர் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு பெட்ரோல் லீக்கேஜ் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் செலவு உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நம்ம கிட்ட இது மட்டும் இல்லைங்க, சைட் பேக் பேக் பேக்லேயே ப்ரீமியமாக வேணும்னு கேட்குறவங்களுக்காக செல்ஃப் ஸ்டார்ட் மாடலும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கூட உங்களுக்கு ஃப்ரீ பேட்டரி சார்ஜரும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு டச் பண்ணால் போதும், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி உங்களோட களை எடுக்கிற வேலையை சுலபமாக முடிச்சுக்க முடியும். உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ என்ன வேரியண்ட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எம்டிஎம்ல உங்களால் ப்ரஷ் கட்டராக வாங்கிக்க முடியும். எல்லா ப்ரஷ் கட்டருமே 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துல இருக்க தண்ணியை வெளியே எடுத்து விடுறதுக்கு பம்ப் அட்டாச்மெண்ட்டு, மரங்களில் இருக்க கிளையை கவர் பண்ணுறதுக்கு செயின்ஸா அட்டாச்மெண்ட்டு, அது போக இந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்காக அட்டாச்மெண்ட்ஸும் நீங்கள் எம்டிஎம்லேயே வாங்கிக்க முடியும். ஒரு மாடலை எப்படி சூஸ் பண்ணுறதுலேருந்து எப்படியெல்லாம் செக் பண்ணணுன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இதை ஏன் எம்டிஎம்ல வாங்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம்.
இந்த பிரஷ் கட்டர்ஸை நீங்கள் வெளியே லோக்கல்லையோ இல்லை டீலர்ஸ்கிட்டயோ வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பேர்ஸும் கிடைக்காது, சர்வீஸ்ன்னு தெரிஞ்சிங்கன்னா கடையே இருக்காது. ஆனால் நம்ம எம்டிஎம் 2015 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 10 வருஷமாக ஓன் மேனுஃபேக்சரிங்கில் கொடிக்கட்டி பறக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் பிராண்டு. ஸோ அதனால தான் எம்டிஎம்ல எப்போவுமே ஸ்பேர்ஸும் சர்வீஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம எம்டிஎம்ல பிரஷ் கட்டரை கால் பண்ணி புக் பண்ணுற முதல் 50 பேருக்கு இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஃப்ரீ சேஃப்டி மாஸ்க்கும் 5000 ரூபா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டும் எக்கச்சக்கமான அட்டாச்மெண்ட்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அது என்னெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸு, இது பற்றின முழு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேல்ஸ் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.